கோடீஸ்வர வீட்டு பெண்கள் தான் வேணும்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஷ்ணு விஷால். விஷ்ணு விஷால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு சாதாரண பொண்ணே கிடையாது. இந்தியாவோட முன்னணி பேட்மேன் வீராங்கனை. இவங்களோட பெயர் ஜுவாலா குட்டா. விஷ்ணு விஷாலுக்கு ஜுவாலா குட்டாவுக்கும் இது இரண்டாவது கல்யாணம் தான். ஜுவாலா குட்டா விளையாட்டு உலகம் மட்டுமே கிடையாது, பல்வேறு வணிக முதலீடுகளிலும் ஈடுபடுறாங்க. அதனாலேயே ஜுவாலா குட்டா தன்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கணிசமான சொத்துக்களை உருவாக்கி இருக்காங்க. விஷ்ணு விஷால் இப்போ ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 2 to 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அந்த வகையில் அவரோட சொத்து மதிப்பு 30 to 40 கோடி ரூபாய் மாறி இருக்கு. ஜுவாலா குட்டா சொத்து மதிப்பு மொத்தமா 35 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் அப்படின்னு பல மீடியாக்கள் ஓபனா நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஜோடியோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 60 கோடியை தாண்டலாம். லிஸ்ட்ல நாம அடுத்த பார்க்க போற பேரு துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் மலையாள சினிமாவில் இன்னைக்கு முன்னணி நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. இவர் அமுல் சூப்பியா அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. அமுல் சூப்பியா யார் அப்படின்னா சென்னை நகரத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபரான சையத் அப்படிங்கிறவரோட மகள். இவங்க மிகப்பெரிய பிசினஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அமுல் சூப்பியா கட்டிட கலைஞராகவும் இன்டீரியர் டிசைனர் பண்றவங்களாவும் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களோட மொத்த கம்பெனியோட சொத்து மதிப்பு பல 100 கோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அமுல் சூப்பியா மட்டும் ஒரு வருஷத்துக்கு 5 to 6 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வராங்க. துல்கர் சல்மானை பொறுத்த வரைக்குமே ஒரு படத்துக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அந்த வகையில் அவரோட சொத்து மதிப்பு தனியா 60 கோடி. ஆனா துல்கர் சல்மான் மற்றும் அமுல் சூப்பியாவோட மொத்த குடும்ப சொத்து மதிப்பை பார்த்தோம் அப்படின்னா அது பல 100 கோடி ரூபாயை தாண்டும். லிஸ்ட்ல நாம அடுத்த பார்க்க போறது ஆர்யா. ஆர்யா ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவோட பிளே பாயா சுத்திக்கிட்டு இருந்தாரு. தன்னோட 38 வயசுல 21 வயது மட்டுமே ஆன சாயிசாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சாயிசா சாதாரண ஆளே கிடையாது. அவங்க ஒரு மிகப்பெரிய குடும்ப பின்னணி கொண்டவங்க. பாலிவுட்ல முன்னணி பிரபலங்களா இருந்த சாகின் பானு மற்றும் சுமித் சைகளுக்கு பிறந்தவர் தான் இந்த சாயிசா. என்னதான் ஆர்யா ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு சில கோடிகள் சம்பளம் வாங்கி ஒரு சில பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பல கோடிகள் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அது சாயிசாவோட குடும்பத்தோட பக்கத்துல கூட வராது. ஏன்னா சாயிசாவோட அம்மா அப்பா காலமா நடிச்சு பல 100 கோடிகள் சொத்துகள் சேர்த்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே சாயிசாக்கு தான். லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போறது தனுஷ். தனுஷ் ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். 2004ஆம் ஆண்டு தனுஷ் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவரோட மூத்த மகள் தான் இந்த ஐஸ்வர்யா. ரஜினிகாந்தோட குடும்பம் இந்தியாவிலேயே ரொம்ப செல்வாக்கு மிக்க குடும்பமா அந்த டைம்ல இருந்துச்சு. ஆனா தனுஷ் அப்ப சாதாரணமா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஹீரோ. ஆனா ஐஸ்வர்யா தனுஷை உருகி காதலிச்சதுனாலையும் தனுஷும் அதே நேரம் ஐஸ்வர்யாவை காதலிச்சதுனாலையும் அந்த காதல் காரணமா தான் ரஜினிகாந்த் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல ஐஸ்வர்யா சினிமாவோட மிகப்பெரிய குடும்ப வாரிசா இருந்தாங்க. அதனாலே தனுஷ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த டைம்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிச்சு. இருந்தாலுமே பல வருஷம் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ஜோடி ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க. லிஸ்ட்ல நாம அடுத்த பார்க்க போறது ஜெனிலியா. ஜெனிலியா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவுல தொடர்ந்து ஹிட் படங்களா நடிச்சிட்டு வந்தாங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஜெனிலியாவுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2012ல தன்னோட நீண்ட நாள் காதலரான ரிதேஷை இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஜெனிலியா சினிமாவில இருந்து மொத்தமா விலகிட்டாங்க. ஆனா ஜெனிலியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரிதேஷ் சாதாரண ஆளே கிடையாது. அரசியல் மற்றும் தொழில்துறையில மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட குடும்பத்தில பிறந்தவர் இந்த ரிதேஷ். அதனாலேயே இவங்க மொத்த குடும்ப சொத்து மதிப்பு 1000 கோடிகளை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் பாலிவுட்ல ரொம்பவும் ஃபேமஸான ஜோடியா இருக்கிறதுனால இவங்க பலவிதமான பிசினஸ் மூலமா சம்பாதிக்கிறாங்க. லிஸ்ட்ல நாம அடுத்த பார்க்க போறது ரவிமோகன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே ரவிமோகன் அவங்களோட மனைவி ஆர்த்தியும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலுமே எல்லாரும் சொல்றது என்னன்னா எவ்வளவு சூப்பரான கப்புள், எவ்வளவு அழகா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாருமே கல்வி ஊத்துறாங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ரவிமோகன் ஆர்த்தியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆர்த்தியோட குடும்பம் ஒரு திரை குடும்பம் தான். ஆர்த்தியோட அப்பா தயாரிப்பு நிறுவனத்தோட மேலாளராகவும் அவங்களோட அம்மா சீரியல் தயாரிப்பாளராகவும் இருந்துகிட்டு வந்தாங்க. ரவிமோகனோட குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது. ஆனா அவரை விட ஆர்த்தியோட குடும்பம் ரொம்பவும் செல்வாக்கு மிக்க குடும்பமா இருந்துச்சு. அங்க போய் அவர் விழுந்ததுதான் மிகப்பெரிய தப்பு. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா அவங்க எனக்கு பிளாக் மேஜிக் பண்றாங்க, அவங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சாக்லேட் பாயா பார்த்துக்கிட்டு இருந்த ரவிமோகன் இப்போ கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.